பிறந்த நாள் அதுவுமா முதல் வேலையே 12 மணிக்கு அம்மாவை நித்திரியால் எழுப்பி அம்மாண்ட காலையும் விழுந்தாச்சு. நம்மட பிறந்த நாள் அம்மா விட்டான் படுக்கை. ஸோ 12 மணிக்கு அம்மாண்ட காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டேன். இரவு ஒண்டா நித்திரைக்கு போயக்குள்ள 2 பேருக்கும் பொதுவாக இருக்கும் வச்சுட்டு காலம் எழுப்பி பார்த்தா அவன் மட்டும் போத்திருப்பான். அவனுக்கு நல்ல அடியை கொடுத்துட்டு அடிக்கிற காலம் 5 மணிக்குள்ள இருக்க வச்சுட்டு எடுத்து போத்தன். காலங்காத்தாலேயே நம்மட மம்மியை பெத்தவரிடம் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்பம்மா விட்ட வந்தாச்சு. ஆட்டையும் சாப்பாட்டை புடுங்கி சாப்பிட்றது தானே எங்கட வேலையை. ஆக நம்மட பிறந்த தினத்திலேயே அந்த வேலையை சிறப்பாக ஆரம்பிச்சுட்டு நம்மட சிவனையும் கும்பிட்டுட்டு அம்மாக்கு கொண்டாட்டத்துக்காக தலைக்கு வைக்கிறதுக்கு மல்லிப்பூவையும் வாங்கி கொண்டு முருகனுடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நல்லூரை நோக்கி வலிக்கிட்டாச்சு. வேற்று மதம், வேற்று மொழி, வேற்று இனத்தவரே நேரில் வந்து வணங்கும் ஸ்தலம் அப்பா நம்மட நல்லூரான். எனக்காகவும் என்னை ஆதரிக்கும் என்னுடைய மீடியா நண்பர்களான உங்களின் வாழ்க்கை பிரகாசத்துக்காகவும் எம்பெருமானிடம் வேண்டி சிதறு தேங்காயை அடித்து உடைத்தேன். வீட்டை வார வழியிலேயே இந்த காரும் நம்மட பிறந்த தினத்துக்கு புகைய விட்டு வாழ்த்துதப்பா. வாங்கின மல்லிப்பூவை மம்மின்ற தலையில வச்சுட்டு அப்பமா விட்ட வந்து சேர்ந்தாச்சு. அந்த நீல கலரும் இந்த கருப்பு கலரும் அம்மா வாங்கி தந்த சட்டை தான். எந்த பிறந்த நாளுக்கு தானே எனக்கு ட்ரீட் வைக்க போறேன். சின்ன கட்டித்தனமா என்னட்ட 2000 ரூபாயை பறிச்சிட்டான். நம்மளோட பிறந்த நாள் அதுவுமா இந்த சின்னவருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமே, இல்லாட்டிக்கு நம்மளோட கோவி பேரை ஆளை கொண்டு கடையில விட்டேன் ஏதாவது வாங்கிக்கொண்டு ஆள் 2-3 சொக்காவை வாங்கினேன். வாங்கின 5 சொக்காவில் அண்ணா கொண்டு தாடாண்டு கேட்டா திறமாட்டம் நடம் பிடிக்கிறானப்பா. நம்ம பிறந்த நாள் அன்றைக்கு 2-3 விதமா கேக்கு வெட்டினவங்க நண்பர்கள். அதை நாளைக்கு கட்டாயம் போடுறேன். சரியோ? நாளைக்கும் உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான்.